நெல்லையப்பர் கோயில் யானை காந்திமதியை நல்லடக்கம் செய்ய தோண்டப்பட்ட குழியில் கழிவுநீர் வந்ததால் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், என்ன நடந்தது? மேலும் விவரங்கள் என்னென்ன? நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி உயிரிழந்த நிலையில இறுதி ஊர்வலம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த யானை நல்லடக்கம் செய்வதற்காக கோவிலுக்கு சொந்தமான தாமரைக்குளம் பகுதியில அந்த குழியானது, அதாவது நல்லடக்கம் செய்வதற்கான குழியானது தோண்டப்பட்டது. குழியில கழிவுநீர் கலந்ததால பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். கழிவுநீர் கலந்த பகுதியில யானையை நல்லடக்கம் செய்யக்கூடாது என தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த சூழல்ல கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது மாற்று இடத்துல இந்த குழி தோண்டப்பட்டு யானை நல்லடக்கம் செய்வதற்கான அந்த பணியானது நடந்து வருகிறது. தற்போது இந்த குழி தோண்டக்கூடிய பணி நடந்து வருகிறது. இந்த சூழல்ல அந்த பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கோவில் அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு குவிந்ததால காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லை மாநகர காவல்துறையுடைய துணை ஆணையாளர்கள் 2 பேர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் அவர்கள் தலைமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த நல்லடக்கம் செய்யப்பட்ட பகுதியிலிருந்து பக்தர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வு இடத்திற்கு மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு யானைக்கான அந்த அஞ்சலியானது நடந்து வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த குழி தோண்டி முடிக்கப்பட்டு அந்த யானை நல்லடக்கம் செய்வதற்கான பணி நடந்து வருகிறது. பக்தர்களுடைய அந்த எதிர்ப்பினால் தற்போது கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமசுந்தரம். வாங்க, வெளியில வாங்க. முதல்ல வாங்க.